கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கனாலும் கூட 2024 தொடங்கின அந்த நாளில் உலகம் முழுவதும் பல போதகர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அதை குறித்தும் பல விழிப்புணர்வு செய்திகளையும் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பிரதர், இதை குறித்து நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். வாங்க, வேறு ஒரு கோணத்தில் நம்ம அதை சிந்திக்க போகிறோம். அதாவது ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற வாக்கு தத்தங்களாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனம் நடக்க போகின்ற காரியங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அலசி பார்த்தீர்களானால் வேதத்திற்கும் அவர்கள் சொல்லுவதற்கும் சம்பந்தமே இருக்காது. என்ன பதர், இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம், யோசித்து பாருங்களேன். சமூக வலைத்தளங்களில் பிறர் மதத்தினர் கூட 2024 எப்படி இருக்கும் என்று அரசியலை குறித்து, யார் பிரதமர் ஆவாங்க, யார் சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க, யார் எம்பி ஆவாங்க, இந்த தேசத்தில் எப்படி இருக்கும், இவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த நாள் எப்படி, அந்த நாள் எப்படி, இவருடைய எதிர்காலம் எப்படின்னு சொல்லி எல்லா மதத்தினரும் பிரேசில் நாடு தொடங்கி தமிழ்நாடு வரை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகள்லையுமே சரி பல மதத்தினர் 2024 இப்படி அப்படி என்று சொல்லுகிறார்கள். இதில் கிறிஸ்தவர்களும் விதிவிலக்கல்ல, போதகர்களும் விதிவிலக்கல்ல. ஆனால் அவங்க சொல்கிற டாப்பிக்லாம் கொஞ்சோண்டு நான் அலசி பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அவங்க டாப்பிக்லாம் நீ வேறு மனுஷனாவாய் அப்படின்னு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாரு. 2024 நீ வேறு மனுஷனாவாய். அடுத்தது இன்னொருத்தர் சொல்கிறாரு, உயர பறக்கும் வருடம் இது. எப்படி உயர பறக்கும் வருடம்னு சொன்னால் எப்படி எல்லாருமே பறக்கிற கார் வாங்கி அப்படியே பறந்து போவார்களா வானத்தில், எப்படி எனக்கு தெரியல. இன்னும் ஃப்ரான்ஸ்லேயே இப்போ தான் சில நாடுகளில் பறக்கும் கார் கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் கோடி கணக்கில் போகுது. பறக்கும் காரு ஃப்ரான்ஸ்லேயே இன்னும் வாங்கலை. எலக்ட்ரிக் கார் தான் ஓடி நிற்குது. உயர பறக்கும் வருடமாக எனக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தர் அப்படி ஒரு தலைப்பை கொடுக்குறாரு 2024 மக்களை பார்த்து. அடுத்தது இன்னொருத்தர் சொல்கிறாரு, அதாவது கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் உனக்கு, இருளே இருக்காது உன் வாழ்க்கையில் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீ மேலும் 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 பெருகி கொண்டே நீ போவாய் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு. அடுத்தது நீ எங்கே கையை வச்சாலும் உனக்கு ஜெயந்தான் வாழ்க்கையில் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அதாவது உனக்கு பணம் கொட்ட போகிற காலம், உன்னுடைய பணம் விருத்தியாகின்ற ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் போதகர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் மேடையில் 2024 ஜனவரி 1 வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் உரைத்த காரியங்கள். தீர்க்க தரிசனத்துக்குள்ளே நான் போகல, ஏன்னா அதை குறித்து பலர் பேசிட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சற்று சிந்தித்து பாருங்களேன். இவங்கெல்லாம் என்ன போதகர்கள்? அதாவது பல நிருபங்களை எழுதின பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் அழைத்தபோது அனனியா கிட்ட சொல்கிறார். அனனியா யார்? சாதாரண ஒரு சீஷன். அந்த சீஷன்கிட்ட சொல்கிறாரு, நீ போ, அவன் எனக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டுமென்று, உபத்திரவப்பட வேண்டுமென்று, உபத்திரவத்தோடும் பாடுகளோடும் வேதனைகளோடும் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டுமென்று அவனுக்கு நான் காண்பிப்பேன். பவுலும் கூட அதை உறுதிப்படுத்துகிறாரு பல இடத்துல. எனக்கு பட்டணங்கள் தோறும் பாடுகளும் வேதனைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுலும் அதை உறுதிப்படுத்துகிறாரு ஊழியத்தில். இது பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு ஊழியம் செய்த பவுல், இவ்வளோ சபைகளை உருவாக்கின பவுல், இவ்வளோ சபைகளுக்கு ஆலோசனை கொடுத்த பவுல், மூப்பர்களுக்கென்று தலைவர்களுக்கென்று 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதின பவுல் ஏன் உயர பறக்க முடியாமல் போயிடுச்சு? யோசித்து பாருங்கள். ஏன் உயர பறக்க முடியாமல் போயிடுச்சு? ஏன் அவர் சிறைச்சாலையில் கஷ்டப்படணும்? மற்ற சபையார் அவருக்கு உதவி செய்வதற்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரணும்? ஏன் வாடகை வீட்டில் அவர் தங்கி ஊழியம் செய்யணும்? சற்று யோசித்து, சொந்த கையிலேயே வேலை செஞ்சு சம்பாரித்து ஏன் ஊழியம் செய்யணும்? சற்று செஞ்சு ஏன் அவர் உயர பறக்கிற ஒரு நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வைக்கவில்லை? ஏன் அவரை அப்படியே உயர்த்தி 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 அப்படியே அவருக்கு
பணத்தை கொட்டி அவர்கள் தேடி வர்றவங்களுக்கெல்லாம் பவுல் பணத்தை வாரி இறக்குற மாரி ஏன் இயேசு கிறிஸ்து பவுலை ஏன் வைத்து இருக்கவில்லை? சிந்தித்து பார்ப்போம். எனவே பிரியமானவர்களே, நீ வேறு மனுஷனாவாய் அப்படி என்று ஒரு வாக்கு ஒருத்தர் கொடுக்குறார் தமிழ்நாட்டில். என்ன வேறு மனுஷனாக ஆக போகிற நீ நானும்? அதாவது என்ன வேறு மனுஷனாக ஆகணும்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன்னே, நீயும் நானும் இயேசுவை போல் ஆகணும். இயேசுவை போல் ஆகணுன்னா சற்று யோசித்து பாருங்கள். சிலர் சொல்லலாம், பிரதர் இயேசுவை போல் இயேசு தான் பிரதர், அவரை மாதிரிலாம் ஆகவே முடியாது. இது ஒரு உபதேசம் ஓடிக்கொண்டிருக்குது. பவுல் தான் பிரதர், பவுலை மாதிரிலாம் ஆக முடியாது. பேதுரு தான், பேதுரு மாதிரிலாம் ஆக முடியாது. சரி, பவுல் தான், பேதுரு தான், இயேசு தான். நீ யாராக ஆக போகிற? நீ யாராக இருப்பதற்கு தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. கொலோசியரை வாசித்து பாருங்கள். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதன் மீதும் உள்ள தேவனுடைய சித்தம் மனிதன் பரிசுத்தமாய். அப்போ நீ வேறு மனுஷனாவாய் என்பது எதுன்னா, நீ பரிசுத்தம். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு பிரியமானவர்களே, கழுத்து ஃபுல்லாக நகை, கை ஃபுல்லாக மோதிரம், இப்படி போட்டால் தான் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு ஒருத்தர் புதுசாக பெங்களூரில், இன்னொருத்தர் சொந்த வீடு இருக்கணும், நிலம் இருந்தால் தான் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு அப்படின்னு பல சபை கடலும். அப்படி சொன்னவர் சபையை எழுந்துவிட்டு சபையை கட்டுவதற்கு வாங்குவதற்கு பல மக்களிடம் விளம்பரம் பண்ணி பணத்தை திரட்டுறாரு. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர் சொன்ன காரியத்துக்கு எவ்வளோ முரண்படுது பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். இதை பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த கதையை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்படிப்பட்ட பொய் வாக்கு தத்தங்களையும், அதாவது சயின்டிஃபிக்காக உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள், அதாவது காற்றை குறித்து, மழையை குறித்து, இடியை குறித்து, அதாவது நிலத்தினுடைய சூதோசஸ் நிலையை குறித்து, கிளைமேட்டிக்கல் சேஞ்சை குறித்து, இப்படிப்பட்ட காரியங்களை சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிற காரியங்களை வச்சு இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் சொல்லுகின்ற காரியங்களையும் தயவுசெய்து நம்பாதீங்க. பைபிள் எடுங்க. வாக்கு தத்தம் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது என்று பலமுறை சொல்லிட்டேன். தயவுசெய்து எந்த வாக்கு தத்தமும் இன்றைக்கு காலையில் தோசியர் போல் எப்படி சன் டிவிலையும் ராஜ் டிவிலையும் இந்த டிவிலையும் காலையிலையோ பேசுவாங்க பாருங்கள் பிற மதத்தினர், அப்படியே அந்த மாதிரி இன்று கிறிஸ்தவங்க கோயம்புத்தூரில் பார்த்தோம். புருஷனும் மனைவியும் சேர்ந்து இன்று காலை ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், ஆண்டவர் இன்று காலை ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், அது இன்று இரவுக்குள்ளாக உங்களுக்கு வரப்போகிறது, ரெட்டிப்பாக வரப்போகிறது, நீ குறைந்து போகவே போவதில்லை. காலங்காத்தால் ஏஞ்சி பிரியமானவர்களே, 6:30 மணிக்கு வேலைன்னு சொன்னால் 5 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு, அது குளிராக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் குளிர் ஜாக்கெட்டை போட்டுக்கின்னு எல்லாவற்றையும் போட்டுக்கின்னு ஒரு காப்பியை குடிக்கிறோமோ இல்லை ஒரு சாக்லேட் ஏதாவது குடிக்கிறோமோ இல்லை ஏதோ ரொட்டி எடுத்து பையில் போடுறோமோ போட்டுக்கின்னு 6:30 மணிக்கு 6:20க்கெல்லாம் அங்கே போய் வேலையில் நிற்கணும். அப்போ தான் சாப்பாடு. அதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்குறார். அதுதான் நிதர்சனம். வேலை செய்யின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ எப்படின்னா, உண்மையாக வேலை செய்கின்ற பிரசங்கத்தை காணாம், வேலையில் எப்படி நடந்துக்கணுன்ற பிரசங்கத்தை காணாம். இன்னொன்று, நீ எப்படிப்பட்ட உழைப்பை உழைத்து பணத்தை ஈட்ட வேண்டும் என்ற பிரசங்கத்தை காணாம். காலங்காத்தால் நீ பெருகுவ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து பிரியமானவர்களே ஏமாந்து போகாதீர்கள். இன்றைக்கு கிளி ஜோசியம் கூட தெருவுலாம் அப்படி தூக்கின்னு வருவாங்க, உள்ள கிளியை வச்சு. அந்தமாரிலாம் வராங்களான்னு கூட எனக்கு தெரியல இந்தியாவில். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகி போயிடுச்சு ஃப்ரான்ஸில் இருந்து நம்ம. அப்போ இன்றைக்கு இந்த காரியங்களை பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால், மனிதர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு குத்து மதிப்பாக, ஏன்னா இப்படி பேசினா தான் மனுஷனுக்கு பிடிக்கும். இப்படி பாசிட்டிவ் உன்னை உயர்த்துகிற பணம் காசு அது இது இப்படி பேசினா, ஆனால் இதுக்கு முற்றிலும் ஆப்போசிட்டான தான் ஆண்டவருடைய ஊழியமும் சரி, ஆண்டவருடைய அழைப்பும் சரி, ஆண்டவருடைய
சிலுவை சுமந்து வருகின்ற ஆண்டவரை பின்பற்றி வருகின்ற காரியமும் இதற்கு அப்படியே தலைக்கீழே. ஆனால் இது அப்படியே மாற்றி இன்று பேசுகிறாங்களே இவ்வளோ துணிகரமாக, எவ்வளோ பயம் இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா பல போதகர்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, அதையும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு கதை ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேன். அந்த கதையை நான் இது கூட சொல்ல விரும்பலை, ஏன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வின்னா, உயர பறக்கிற ஆண்டுன்னு ஒருத்தர் வாக்கு கொடுத்தாருல்ல, அந்த உயர பறக்கிற ஆண்டில் அவர் ஏற்கனவே 500 கோடி 1000 கோடிக்கு மேலே உயர்ந்த பறந்துட்டார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்படி வாக்கு கொடுக்கணும் அவர், நான் உயர பறந்து 500 கோடி 1000 கோடிகளுக்கு மேலே நான் அதிபராகிறேன், இப்போ இந்த பணத்தை எல்லாம் அப்படியே ஏழைகளுக்கு நான் கொடுத்து விட்டு நான் பவுலை போல என் கையில் வேலை செஞ்சு ஊழியம் செய்ய வரப்போகிறேன், அதுதான் 2024 ஆண்டினுடைய வாக்கு அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எவ்வளோ வஞ்சகம் பாருங்களேன். இப்படிப்பட்ட போதகர்கள்லாம் தயவுசெய்து போகாதீங்க, அவங்க பின்னால் அவங்க கூட்டத்திற்கு அவங்களுக்கு கூட இதெல்லாம் போகாது. தயவுசெய்து பைபிளை எடுங்க. கிறிஸ்தவத்தை தலைக்கீழாக மாற்றி குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவரும் சீஷர்களும் உருவாக்கின இந்த கிறிஸ்தவம் தெரியுமா? எவ்வளோ சமத்துவம் நீதி உண்மை உள்ள கிறிஸ்தவம் தெரியுமா? இதில் எவ்வளவு அரசியல், எவ்வளோ சீர்குலைந்த நிலைமைகளை இன்று மனிதன் கலந்து விட்டான் பணம் பெயர் புகழுக்காக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட போதகர்கள் மனம் திரும்புவார்களாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே கிருபை தாருங்க, கிருபை தாருங்க. பொய்யான வாக்குத்தத்தம், பொய்யான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், பொய்யான தீர்க்கதரிசனம், இதில் மக்கள் ஏமாந்து ஓடி 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 பணத்தையும் நேரத்தையும் கொடுத்து வீணாக்காதபடி பைபிளை எடுக்க, பைபிளை படிக்க, பைபிளை சிந்திக்க, நன்மை செய்ய, ஆண்டவரை போல மாற, சிலுவை சுமக்க, அப்படிப்பட்ட சிந்தையை மக்களுக்கும் போதகர்களுக்கும் கொடுப்பீராக, எங்களுக்கும் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.